Hi student, good morning. Next exercise 11.1 question number 2 பார்க்க போறோம். An ant contains 5 mango and 4 apple. 3 fruits are taken at random. If the number of apples taken is random variable, then find the value of the random variable, the number of points its inverse. அதாவது ஒரு பேக் உள்ள 5 மேங்கோஸ் இருக்கு அண்ட் 4 ஆப்பிள்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் மட்டும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இதை வந்து காம்பினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மேங்கோ, அடுத்தது ஆப்பிள். ஓகே, அப்போ மேங்கோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேங்கோ இருக்குது? 5 மேங்கோ இருக்கா? ஆப்பிள் எவ்வளோ சார் இருக்குன்னா 4 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 5 + 4 எவ்வளோ? 9. இதில் இருந்து 3 ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம். ஓகே, அப்போ டோட்டல் ஃப்ரூட்ஸு 9, அதுலேருந்து 3 ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம். அதை 3 ஃப்ரூட்ஸை காம்பினேஷன் மெத்தடில் எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 9 × 8 × 7 டிவைடட் பை 3 × 2 × 1. 3 × 2 × 1. அப்போ என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது எவ்வளோ சார்னா இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 84 கிடைக்கும். ஓகே, அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ். எக்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3. 0னா ஆப்பிளே கிடைக்காம போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, ஒரே ஒரு ஆப்பிள் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, ரெண்டுமே ஆப்பிளாக கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, 3 ஆப்பிள் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு எப்படி சார் எழுதலான்னா ஃபஸ்ட்டு ஆப்பிளே கிடைக்காம போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் 0. இப்போ இதில் வந்துட்டு ஆப்பிளே கிடைக்கல அப்படின்னா ஆப்பிளுக்கான ப்ராபபிலிட்டி 4, C0. ஓகே, இன்ட்டு 5C3. இங்கே பாருங்கள் 3 ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம். அது 3மே வந்து என்னவா போயிடுச்சு? மேங்கோவாக போயிடுச்சு. ஆப்பிள் இல்லை. ஆப்பிள் இல்லாதனால தான் நான் 4C0ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகே, அப்போ இதை காம்பினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். NC0னா 1, அதே மாதிரி 4C0னா 1. ஓகே, 5C3 எப்படி எழுதலாம்? 5 × 4 × 3 டிவைடட் பை 3 × 2 × 1. 3 × 2 × 1. ஓகே, இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா 10. இதுதான் சார் எக்ஸ் ஆஃப் 0. எக்ஸ் ஆஃப் 0 அதாவது ஆப்பிளே கிடைக்காம போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகே, அடுத்தது ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா 4C1 × 5C2. 4C1 × 5C2. ஓகே, 4C1 அப்படின்னா 4 × 5C2 அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 5C2 அப்படிங்கிறது 5 × 4 டிவைடட் பை 2 × 1. 2 × 1. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறது 40. எக்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறது எவ்வளோ? 40. ஓகே, அடுத்தது எக்ஸ் ஆஃப் 2. நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 2 ஆப்பிள் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ரெண்டுமே ஆப்பிளாக கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி சார் இருக்கும்? எக்ஸ் ஆஃப் 2. எக்ஸ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 4C2 × 5C1. இங்கே பாருங்கள் ஆப்பிள் 2 வந்துருச்சு, ஒரே ஒரு மேங்கோ வந்துருச்சு. 4C2வை காம்பினேஷனில் பண்ணால் எப்படி எழுதலாம்? 4 × 3 டிவைடட் பை 2 × 1 × 5 × 5. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 30. எக்ஸ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 30. ஓகே, ஸோ அகைன் 3மே வந்துட்டு எனக்கு வந்து ஆப்பிளாக கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. எக்ஸ் ஆஃப் 3. எக்ஸ் ஆஃப் 3ங்கிறது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 4C3 × 5C0.
4C3 into 5C0. 4C3 உடைய காம்பினேஷன் என்ன சார் எழுதலாம்னா 4 into 3 into 2 divided by 3 into 2 into 1. NC0னா 1, 5C0னாலும் 1. ஓகே, இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் ஆஃப் 3 அப்படிங்கிறது 4. எக்ஸ் ஆஃப் 3 அப்படிங்கிறது எவ்வளோ? 4. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அண்டு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இட்ஸ் இன்வர்ஸ். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இட்ஸ் இன்வர்ஸ். inverse image. Okay, அப்போ 0 1 2 3. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எக்ஸ் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ 10. ஓகே, அப்போ இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? 0 கொடுத்தா 10. எக்ஸ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணணும்? 40யா? அதை தூக்கி அப்படியே இங்கே எழுதிக்கலாம். எக்ஸ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ 40. எக்ஸ் ஆஃப் 2 இதோட வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னா 30. எக்ஸ் ஆஃப் 3 இதோட வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னா 4. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.